குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை விஷ்ணு குருவே நமஹா. தேவனாம்ச ரிஷிமாம்ச குரு காஞ்சவன் சன்னிபம் புத்தி பூதம் திருலேகேசம் தம் குரு பிரமாமியம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த குரு பகவானை வணங்கி இப்பொழுது நம்முடைய ஜேர்னி ஜோதிடா யூடியூப் சேனல் நிர்வாக இயக்குனர் ஜேர்னி ஜோதிட ஆராய்ச்சி தலைவர் நம்முடைய அஸ்ட்ரோ வெள்ளையன் ஐயா அவர்கள் இப்போ இந்த மே 1ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி விருச்சக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல இருக்கின்றார். ஐயா அவர்களை வரவேற்று ஐயா குரு பெயர்ச்சி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும்ன்றத மக்களுக்கு சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. விருச்சிக ராசி அன்பர்கள், அதாவது காலபுருஷ தத்துவப்படி இது 8வது ராசியாக அமைகிறது. இந்த ராசி அதிபதி செவ்வாய். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க சற்று வேகம் உடையவர்கள், முன்கோபம் உடையவர்கள், பிடிவாத குணம் உடையவர்கள் என்று சொல்லலாம். அது ராசியா இருந்தாலும் லக்னமா இருந்தாலும் இப்படிதான் இருக்கும். இதுவரை, அதாவது விருச்சிக ராசிக்கு இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் சொல்லுவாங்க, 6ஓடு குரு வந்தால் ஊரோடு பகை ஏற்படும் அப்படின்னு. இந்த ஓராண்டு காலம் பகை, வம்பு சண்டை, வழக்கு சண்டை, இதெல்லாம் சண்டை சச்சரவுகளே ஓடி இருக்கும். மேலும் கடன் பிரச்சனையை கொடுத்துருக்கோம், மருத்துவ செலவுகளையும் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த நிலைமை மாறி இப்போ வருகின்ற 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். இப்போ அந்த 7ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசி குரு பகவானுடைய நேரடி பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த குரு பயிற்சியானது மிக மிக சிறப்பான ஒரு குரு பயிற்சி என்ன சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல குரு பயிற்சியாகி திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது, வெளிவட்டார பழக்கவழக்கம், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, உதவிகள் எல்லாமே கிடைக்கும். ரெண்டாவது, பெயர் புகழ் மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய ஓராண்டாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்க போகிறது. மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் வெளிநாடு செல்லலாம், கூட்டு தொழில் கண்டிப்பாக செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்துல விடும். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த குருவுடைய பார்வை விடும். இந்த 11ஆம் இடம் என்பது நீங்க சிறு முதலீடு போட்டாலும், அதாவது ஒரு 1000 ரூபாய் முதலீடு போடுறீங்கன்னா கண்டிப்பா அதன் மூலியமா ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கும். அது போன்ற ஒரு ஸ்தானத்தை பார்க்கிறாரு. இப்போ 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகளை கொடுக்கும். கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அது போன்ற இடத்த குரு பகவான் பார்க்கிறாரு. அடுத்தது, உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் இதுக்கு முன்பு இருந்திருந்தால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த உடல் ரீதியான பாதிப்புகள்லாம் சரியாகும். கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை விழுகிறது. 3ஆம் இடம் தைரியம், வீரியம். இதுவரை தைரியம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தைரியம், வீரியம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது, புதிய ஒப்பந்தங்கள், புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த குரு பயிற்சி. அதே போல இந்த 3ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை விழுறதுனால இதுவரை இருந்து வந்த சகோதர பகை இதெல்லாம் மாறி ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ரெண்டாவது, நண்பர்களுடைய ஆதரவும் கூட்டு தொழில் லாபமும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. புதிய சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது, இது போன்ற விசேஷங்கள் நீங்க செய்து முடிக்கலாம். ரெண்டாவது, உங்களுக்கு மனைவியின் வீட்டு வழியில் அங்கிருந்து உங்களுக்கு ஆதரவுகள், மனைவியின் மூலமாக, மாமனார் வழி மூலமாக உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த ஓராண்டு காலம். நன்றி ஐயா. அதாவது விருச்சிகராசிரியர்களுக்கு குருவின் பார்வை லாபஸ்தானத்திற்கும் தன்னுடைய ராசிக்கும் அதே போன்று 3ஆம் இடத்துக்கு விழுவதால் அனைத்து வகை லாபங்களும், மூத்த மற்றும் இளைய சகோதரனுடைய ஆதரவும் நட்பும், அதே போல ராசியை குரு பார்ப்பதால் உடல் ரீதியான பிரச்சனைகள், மன வேதனைகள் இருந்தாலும் இந்த ஆண்டில் நிவர்த்தி பெற்று மிகச்சிறந்த ராஜயோகத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நேர்களுக்கு ஒரு அறிவுரையாகவும் ஒரு உந்துதலாகவும் இருக்கும், எந்த சந்தேகம் இல்லை.
ஐயா அவர்களுக்கு நன்றி. வணக்கம்.